25 லட்ச ரூபா லோன் எடுத்துட்டு யூகே வந்து படிக்க வரீங்க. படிக்க வந்துட்டு இந்த 25 லட்சத்து லோனை திருப்பி அடைக்கிறதுக்கு நீங்க 2 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. அதான் PSW கிராஜுவேட் விசா. ஸோ இந்த 25 லட்சத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒர்த் இல்லையா இங்க இருக்கிறவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. யூகேல ஆல்ரெடி செட்டில் ஆயிருப்பாங்கல்ல, படிக்க வந்திருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட பேசுங்க. இது என்ன பண்ணலாமா பண்ணக்கூடாதா, கண்ணை மூடிட்டு நான் யாருமே சொல்லாமல் செய்ய போறேன், ப்ரைவசியாக செய்ய போறேன், நல்லது தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு விஷயம் பண்றீங்கன்னா பண்றதுக்கு முன்னாடி ஒரு 1000 தடவை யோசிச்சு பண்ணுங்க. இப்போ யூகேல வந்து ஏகப்பட்ட யூனிவர்சிட்டிஸ் வந்து க்ளோஸ் பண்ண போறாங்க. ஐ மீன் எலிஜிபிள் இல்லாத யூனிவர்சிட்டியில் வந்து கவர்மெண்ட் வந்து நாட் அப்ரூவல் மீன் அவங்க PhD உங்களுக்கு கிடையாது. ஸோ அந்த மாதிரி யூனிவர்சிட்டி வந்து என்னன்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. அப்புறம் என்ன கோர்ஸ், இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு கோர்ஸ் யூகே வந்தால் போதும், அப்ளை பண்ணால் போதும், வந்தால் போதும் தான் அப்ளை பண்ணாதீங்க. யூஸ்லெஸ் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுங்க. வந்ததுக்கு அப்புறம் ஐயா அம்மா குத்துதுன்னு குடையுதுன்னா கதறக்கூடாது. வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் ப்ரிப்பேர் ஆவாங்க. என்ன கோர்ஸ் போடுறீங்க, எங்கே ஸ்டே பண்ண போறீங்க, ப்ரிப்பேர் ஒரு நெக்ஸ்ட் 2 இயர்ஸுக்கு ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணிட்டு வாங்க. மைண்டில் நாளைக்கு ப்ரிப்பரேஷன் சொல்லல, அடுத்த 2 வருஷத்துக்கு என்ன பண்ண போறீங்க அந்த பிளானை மைண்டில் செட் பண்ணி வச்சுட்டு வாங்க. உங்களுக்கு யூஸ் ஆகும், ஃபியூச்சர் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ 25 லட்சம் வந்து ஒர்த்தான்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ கைஸ்.